9 ஜூலை 2026 ஆண்டின் பொதுக்காலம் 14ஆம் வார வியாழ நற்செய்தி வாசகம். மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 10, இறை வசனங்கள் 7 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி, நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெற்றழ செய்யுங்கள், தொழுநோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள், கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன் வெள்ளி செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கட்சிகளை வைத்துக் கொள்ள வேண்டாம். பணத்திற்காக பையோ 2 அங்கிகளோ மிதியடைகளோ கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமை உடையவரை நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யார் என கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கி இருங்கள். அந்த வீட்டிற்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதி உள்ளவராய் இருந்தால் நீங்கள் வாழ்த்து கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றுக்கு செவி சாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். தீர்ப்பு நாளில் சோதம் கொமோரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இறைவன்களை நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாக இன்றைய நாளில் தங்களுடைய திருமண நாட்கள், பிறந்த நாட்கள், பலவிதமான நினைவு கொண்டாட்டங்களை கொண்டாடிய அனைத்து பிள்ளைகளையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாக உங்களுடைய ஒவ்வொருடைய மன்றாட்டுக்களையும் இறைவனுடைய பாதத்தில் வைத்து நான் ஜெபிக்கின்றேன். இன்று நாம் நினைவு கூறுகின்ற புனிதரான தூய பவுலின் 1865ஆம் ஆண்டு இத்தாலியில் பிறந்தவர். பின்னர் அவருடைய குடும்பம் பிரேசிலுக்கு குடிபெயர்ந்தது. சிறு வயதிலிருந்தே ஆழ்ந்த இறை பக்தியுடனும் குழந்தைகளுக்கு மறைக்கல்வி கற்பிக்கும் ஆர்வத்துடனும் வாழ்ந்தவர். ஒரு புற்றுநோயாளி சந்தித்த அனுபவம் தான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஏழைகள், நோயாளிகள், அநாதைகள் மற்றும் கைவிடப்பட்டோருக்கு சேவை செய்வதில் நோக்கில் லிட்டில் சிஸ்டர்ஸ் ஆஃப் இமாக்குலேட் ஹார்ட் என்ற ஒரு திருவர சபையை அவர் நிறுவுகின்றார். அதன் மூலம் பல சமூக பணிகளை மேற்கொள்கின்றார். சேவைகளை மக்களை பாராட்டை பெற்றாலும் சில விமர்சனங்களையும் எதிர்ப்புகளையும் பொறுமையுடன் சகித்து பின்பு உடல் நலம் குன்றி இறைவனடி சேர்ந்தார். இவருடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கின்ற பாடமாக அனைவருக்கும் கருணையுடனும் அன்புடன் சேவை செய்கின்ற ஒரு கிறிஸ்துவ வாழ்வை நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தி வழியாக இறைவன் மீண்டுமாக ஒரு பணி வாழ்வை குறித்த ஒரு வாழ்க்கையை நமக்கு வழங்குகின்றார். இது திருத்தூது பொழிவு உரை என்று அழைக்கப்படுகிறது. தன்னுடைய சீடர்களை உலகிற்கு அனுப்புகின்ற பொழுது அவர்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கான ஒரு தெளிவான வழிகாட்டுதலை இறைமகன் வழங்குகின்றார். தன்னுடைய சீடர்களை நோக்கி முதலாவதாக விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள் என்கிறார். அதன் தொடர்ச்சியாகத்தான் பிணியாளர்களை குணமாக்கவும் பேய்களை ஓட்டவும் கட்டளையிட்டு ஒரு முக்கியமான உண்மையை நினைவூட்டுகிறார். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். திருச்சபையினுடைய மறைக்கல்வி தொகுப்பில் பார்க்கின்ற பொழுது 1503வது மறைக்கல்வி தொகுப்பில் இயேசு இந்த அழைப்பானது மனிதனுடைய உடல் மற்றும் ஆன்மாவினுடைய முழுமையான மீட்பை குறிக்கிறது. திருச்சபையினுடைய தந்தை தூய அகஸ்தினார் இதற்கு விரிவுரை எழுதும் பொழுது, இறைவனுடைய கிருபை விலை மதிப்பற்றது, அதை விற்கவோ வாங்கவோ முடியாது. உங்களை இறைவன் இலவசமாக தேர்ந்தெடுத்துக்கிறார். எனவே நீங்களும் உங்களது அன்பையும் சேவையையும் பிரதிபலன் பார்க்காமல் கொடையாகவே கொடுக்க வேண்டும் என்று அகுஸ்தினார் குறிப்பிடுகின்றார். இன்று பல நேரங்களில் நம்முடைய ஆன்மீகமும் மனித உறவுகளும் வணிக ரீதியாகத்தான் மாறிவிடுகிறது. ஆனால் உண்மையான சீரத்துவம் என்பது நம்மிடம் உள்ள நேரம் மற்றும் திறமைகள் மற்றவர்களுக்கு கொடையாக வழங்குவதில்தான் இருக்கிறது.
இறை பராமரிப்பில் நாம் முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும். அதைதான் இயேசு தொடர்ந்து தம் சீடர்களை நோக்கி, உங்கள் இடைக்கட்சிகளில் பொன்னோ வெள்ளியோ செம்பையோ நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டாம், பணத்திற்காக பைகளையோ 2 அங்கிகளையோ மிதியடிகள் எடுத்து போக வேண்டாம் என்று குறிப்பிடுகின்றார். உலக பொருட்கள் மீது பற்று வைக்கும் ஒரு சீடன் நற்செய்தியின் மீதான தன் உண்மையான பற்றை இழந்து விடுகிறான் என்பதை தான் இயேசு அறிந்திருந்து அதை வழிநடத்துகிறார். தூய பிரான்சிஸ் அசிசியார் இந்த நற்செய்தியுடைய பகுதியை அப்படியே தன்னுடைய வாழ்வினுடைய அடித்தளமாக ஏற்றுக்கொண்டு எளிமையின் சாட்சியாக வாழ்ந்தவர். 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் வழிகாட்டுதலின்படி கிறிஸ்தவர்கள் தற்காலிக பொருட்களை பயன்படுத்தினாலும் அவர்களின் இறுதி நம்பிக்கை உலக பாதுகாப்பின் மீது இருக்கக்கூடாது. மாறாக இறைவனுடைய பராமரிப்பின் மீதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தனுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த உலகம் நம்மை பொருள் சேர்க்கும் நுகர்வோர் கலாச்சாரத்துக்குள் தள்ளும் வேளையில் பொருட்களின் சேர்க்கையை விட இறைவனில் நிறைவு காண்பதுதான் உண்மையான மகிழ்ச்சி என்று இன்றைய நற்செய்தி நமக்கு நினைவு ஊட்டுகின்றது. பயணத்தின் அடுத்த கட்டமாக நீங்கள் எந்த வீட்டிற்குள் நுழைந்தாலும் அதற்கு வாழ்த்து கூறுங்கள். அந்த வீடு தகுதி பெற்றிருந்தால் அந்த அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும் என்று குறிப்பிடுகின்றார். யூத பாரம்பரியத்தில் அமைதி என்பது ஷாலம் என்று குறிப்பிடுவார்கள். இது வெறும் சண்டையில்லாத நிலை அல்ல, அது இறைவனின் முழுமையான ஆசீர்வாதத்தை குறிக்கின்றது. திருச்சபையினுடைய தந்தை அம்புரோஸ் கூறுவதைப் போல, கிறிஸ்துவ தூதுவன் செல்லும் இடமெல்லாம் அமைதியின் அதிர்வுகளை ஏற்படுத்த வேண்டும். அவன் பிரிவினையோ கசப்பையோ விதைப்பவன் அல்ல. நாம் நுழையும் இடங்கள் அது நம் குடும்பமாக இருக்கட்டும், வேலை செய்கின்ற இடமாக இருக்கட்டும், அங்கு அமைதி நிலவுகிறதா அல்லது வார்த்தையில் பதற்றம் உருவாகிறதா என்று சிந்தித்து பார்த்து நாம் அமைதியின் கருவிகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இயேசு நற்செய்தியை ஏற்க மறுப்பவர்கள், அந்த நபர்களை நாம் எவ்வாறு கையாள வேண்டும்? உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளவென்றால் உங்கள் கால்களில் உள்ள தூசியை உதறிவிடு என்கிறார். யூதர்கள் பிற இனத்தாரின் பகுதியிலிருந்து தங்களுடைய தாய் நாட்டிற்குள் நுழைகின்ற பொழுது தங்களை அறியாமலேயே ஒட்டிக்கொண்ட தூசியை உதறுவது வழக்கம். இயேசு இது ஒரு குறியீடாக அடையாளமாக பயன்படுத்தி நற்செய்தியை மறுப்பவர்களோடு சண்டை போடாமல் அவர்கள் எடுத்த முடிவுக்கு அவர்களே பொறுப்பு என்பதை உணர்த்திவிட்டு கசப்பான உணர்வுகளை மனதில் தேக்காமல் அடுத்த இடத்திற்கு நகர்ந்து செல்ல வேண்டும் என்பதுதான் அதற்கு பொருளாக இருக்கிறது. நற்செய்தியை மறுப்பது என்பது இறைவனுடைய இரக்கத்தையே நிராகரிப்பது. கத்தோலிக்க திரு அவை எப்பொழுது மனித சுதந்திரத்தை மதிக்கிறது. நற்செய்தி எவர் மீது திணிக்கப்படுவதில்லை, அது அன்போடு முன் வைக்கப்படுகிறது. ஆகவே இந்த ஒரு நிலையில் இறைவன் நமக்கு அளித்த அனைத்தையும் மக்களுடைய நலனுக்காக பகிர நாம் தயாராக இருக்க வேண்டும். உலகத்தினுடைய பாதுகாப்பு திட்டத்தை விட ஆண்டவர் மீது, அவருடைய கிருபையின் மீது, அவருடைய பராமரிப்பின் மீது நம்பிக்கை வைத்து நாம் இறை ஆட்சியினுடைய சீடர்களாக, திருத்துதர்களாக, ஆண்டவர் அளித்த அதிகாரத்தை செயல்படுத்துகின்ற திருத்துதர்களாக மாற தூயாவினுடைய அருள் வேண்டி இந்த நாளை ஜெபிப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, நீர் அளித்த இந்த புதிய நாளிற்காகவும் இன்றைய நற்செய்தி இறை வார்த்தைக்காகவும் உமக்கு நன்றி கூறி இந்த நாளுடைய தொடக்கத்தில் எங்கள் அனைவரையும் ஒரு சிலத்துவ வாழ்க்கைக்கு அழைத்தீரை. நாங்கள் ஒருபடப்பட்டு ஒன்றாக ஜெபிக்கின்ற இந்த வேலையையும் எங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, எங்களிடம் உள்ள திறமைகள், அறிவு, அன்பு மற்றும் வாழ்வாதாரம் அனைத்தும் நீர் எங்களுக்கு தந்த கொடைகள் என்பதை உணர்ந்து கொடையாக பெற்றதை நாங்கள் கொடையாக வழங்குகின்ற ஒரு புதிய அருளை எங்களுக்கு தந்து நாங்கள் சந்திக்கும் தேவையில் உள்ள மக்களுக்கு பிரதிபலன் பார்க்காமல் தாராள மனதோடு உதவி செய்ய எங்களுக்கு உதவியாக வாரும். இந்த உலகத்தினுடைய பாதுகாப்பு திட்டங்கள், இந்த உலகத்தினுடைய அனைத்து பொருட்கள் மீது வைக்கின்ற நம்பிக்கையை தாண்டி தற்காலிக பொருட்களை விட உமது தெய்வீக பராமரிப்பை நாங்கள் உணர்ந்து உண்மையை நாங்கள் முழுமையாக நம்பி வாழ்ந்திட எங்களுக்கு அருளை தாரும். இந்த நாளில் எங்கள் குடும்பத்தினுடைய தேவையான உடல் நலம், மன அமைதி மற்றும் அன்றாட வாழ்வாதார தேவைகள் அனைத்தையும் உமது பாதத்தில் வைத்து செபிக்கின்றோம். உமது நன்மையினால் எங்களை நிரப்பியறலும். ஆண்டவரே, இன்று நாங்கள் எங்களுடைய கால் பதிக்கின்ற அனைத்து இடத்திலும் உமது அமைதியை விதைக்கின்ற ஒரு கருவிகளாக எங்களை மாற்றியறலும்.
எங்களுடைய இல்லத்திலும் பணிபுரிகின்ற இடத்திலும் பிரிவினைகளையோ கசப்பையோ உருவாக்காமல் உமது அன்பின் சாட்சிகளாக எங்களை வழிநடத்தும். ஆபத்துகளிலிருந்து தீமைகளிலிருந்து எங்களை பாதுகாத்தலும். எங்களுடைய மனித உறவில் ஏற்படுகின்ற ஏமாற்றங்கள், நிராகரிப்பு மற்றும் கசப்பான அனுபவங்கள் ஏற்பட்டாலும் சீரக தங்களுடைய காலடி தூசி உதறியதைப் போல நாங்களும் அந்த கசப்பான உணர்வுகளை மனதில் தேக்கி வைக்காமல் ஒரு மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு அமைதியோடு கடந்து போக எங்களுக்கு தேவையான பக்குவத்தை தாரும். இந்த நாள் முழுவதும் ஒரு பிரசனம் எங்களில் சூழ்ந்திருக்கட்டும். நாங்கள் செய்கின்ற காரியங்கள் யாவும் பெயருக்கேற்ற மகிமையை கொண்டு வரட்டும் என்று நாங்கள் செபிக்கின்ற அனைத்து மன்றாட்டுகளையும் எங்களையும் இங்கு சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் இந்த நாளினுடைய ஒவ்வொரு பயணத்தையும் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வெற்றியாக அமைந்திட எங்களுக்கு துணையாக வாரும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.